நம்ம தான் முயற்சி எடுத்து அந்த கர்மத்திலிருந்து வெளியே வரணும். இல்லைன்னா எப்பவுமே கர்மாலேயே இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? எனக்கு ஏன் இது நடக்குது, ஏன் அதே மாதிரி கர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளையெல்லாம் ஒட்டச்சு செதைச்சு போட்டு நம்மளோட ஜிவி சாரா நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, கர்மம். கர்மத்திலிருந்து தர்மத்துக்கு எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறது தான். கர்ம பாடம் அப்படிங்கிறது சனி நம்மளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பாடங்கள். சனி உட்கார்ந்த இடமே கர்மஸ்தானமாக பார்க்கப்படுது அப்படிங்கும் பொழுது, குருவோடைய வீடு தர்மஸ்தானமாக பார்க்கும் பொழுது, இந்த கர்மமும் தர்மமும் சேர்ந்து எப்படி கர்மம் தர்மமாக மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். சரி, கர்மம்ங்கிறீங்க, தர்மம்ங்கிறீங்க, கர்மம்னா என்ன, தர்மம்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு கேள்விகள் அதிகமாகவே இருக்கும். நிறைய பேத்துக்கு கர்மா பற்றின கேள்விகள் ஜாஸ்தி. இது முஜ்ஜென்ம கர்மாவா, இப்போ செஞ்சுட்டு இருக்க கர்மாவா, இல்லை இந்த கர்மாங்கிறது என்னது, நம்ம என்ன செயல்பாடு செய்கிறோமோ அந்த செயல்பாடுக்கான ஒரு பலன் அப்படிங்கிறது. கர்மங்கிறது நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். அந்த அனுபவம் எப்படின்னா, அந்த அனுபவத்தில் என்ன திருத்தல்கள் வந்தது அப்படிங்கிறது தான் அந்த கர்மம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கர்மம் பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன்ஸ் நிறைய நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைன்னா அந்த லூப்புக்குள்ளேயே நம்ம சிக்கிக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் கர்மம் ஈஸியாக சொல்லக்கூடிய விஷயம். கிட்டத்தட்ட கர்மா அப்படிங்கிறது ஒரு பூமராங் மாதிரி. இது ஒரு மனிதன் தானே வாழ்ந்து அந்த கர்மத்தை தர்மமாகவும் மாற்ற முடியும். இல்லை அந்த கர்மத்தை தர்மமாக மாற்ற முடியாத சூழல்களில் அவங்களுடைய சன்னதிக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த கர்மம் தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சம்டைம்ஸ் லைஃப் ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கிற மாதிரியே இருக்கும். அதுதான் கர்மா அப்படிங்கிறது. எனக்கு ஏன் இந்த தண்டனை, நான் யாருக்கு எந்த துரோகம் பண்ணலையே, என்னையே இப்படி தனிச்சு விட்டுட்டு போனாங்க, எனக்கு ஏன் வாழ்க்கையில் இத்தனை இழப்புகள், நான் மறந்தேன், எது என்னை சோதிக்குது அப்படின்ட்டு இந்த மனசு ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணி கேரி பண்ணிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கும். சில விஷயங்கள் அப்படிங்கிறது என்னென்னா, கர்மாவை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேட்டர்ன் ரிப்பீட்ஸ் என்னென்னா, மீண்டும் மீண்டும் செஞ்ச தவறுகளையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் பேட்டர்ன் ரிப்பீட்ஸ். சில லாஸஸ் வாழ்க்கையில் நடக்கும், இல்லை உடலில் சில நோய்கள் அவதிப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸில் சில பிரேக்கேஜஸ் அப்படிங்கிறது இருக்கும். பணம் வரவே வராது. சில பேர்த்துக்கு ரொம்ப படுவாங்க. ரொம்ப டிஃபிகல்ட் டைம் பீரியடாக இருக்கும். லோன்லினஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். தனிமை தேடி போகிறவங்களா இருப்பாங்க, தனிமையால் அவதிப்படுறவங்க இருப்பாங்க. இது எல்லாமே கர்மம் அப்படிங்கிறது அடங்கும். அவங்களுக்கு வாழ்க்கை பாதையே பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ஹெவினஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க, வாழ்வாதாரத்துக்கு நான் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன், நான் அன்பையும் கொடுத்து பார்த்துட்டேன், ஆனால் அந்த அன்பு எனக்கு காயங்களை தான் கொடுத்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே புலம்பல்கள். இப்படி தான் கர்மா நம்மளை செய்ய வைக்கும். கர்மாலேயே நல்ல கர்மா கெட்ட கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இருக்குது. இது என்னன்னா, இது ஆன்மீக ரீதியாக நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். கர்மா அப்படிங்கிறது இது நம்ம தவறு செஞ்சுட்டோம், தவறுக்கு தண்டனை அப்படிங்கிறது இல்லை, அதில் என்ன குறை, என்ன தவறு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோமா இல்லையா அப்படிங்கிறது தான் கர்மா சொல்லக்கூடியது. இது எப்படின்னா அக்னி பரீட்சை மாதிரி தான். இந்த நம்மளுடைய ஆன்மாக்கான அக்னி பரீட்சை. இந்த அக்னிங்கிறது என்னது, ஒரு விஷயத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு, பியூரிஃபை பண்ணக்கூடியது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அக்னி அழிக்குதுன்னு நினைப்போம். அக்னி உருமாற்றுது, சுத்திகரிக்கப்படுது அப்படிங்கிறது தான் கர்மா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சம்டைம்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, திருப்பி எல்லாத்தையும் களைச்சி போட்டுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு வாழ்க்கையை வாழலாமா அப்படின்னு கூட கர்மா தோணும். அப்படி இல்லை, கர்மாவை சரி செய்யாமல் அடுத்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம, ஏன்னா கர்மாவை புரிஞ்சுக்காமல் இன்னொரு ஜோனுக்குள்ளே நம்மளால் போகவே முடியாது அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னா, கர்மம்னு ஒன்று இருந்தால் தர்மம்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். தேர் இஸ் ஆல்வேஸ் அதர் சைட் ஆஃப் த காயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த காயினுடைய மறுபக்கத்தையும் பாருங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் கர்மா அப்படிங்கிறது. அப்போது எப்படின்னா, இந்த ஒன் சைட் ஆஃப் த காயின் இன்னொரு காயினை திருப்பி பாருங்க அப்படிங்கிறது, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு ஒரு வலி அப்படின்னு வர வரைக்கும், ஒரு பெயினுங்கிற ஒரு விஷயத்தை அவன் அனுபவிக்கிற வரைக்கும் லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கும், ஜாலியாக தான் போயிட்டுருக்கும். கடவுளை பற்றி நம்ம சிந்திக்கிறோம் இல்லை, கஷ்டங்களை பற்றி, அது குழந்தை பருவத்திலேருந்து நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருந்துகிட்ருக்கோம். என்றைக்கு ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் ஒரு பெயின், வாழ்க்கையில் இழந்திருப்போம், பிடிச்சது கிடைக்காம போயிருக்கும், இந்த மாதிரி விஷயங்களில் வலி அப்படின்னு ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த டைமில் தான் அந்த அவேக்கனிங்னு ஒன்று சொல்கிறோம். அதாவது நம்ம ஞானத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு அமைப்பு, தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ளார, அப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு டோர் என்ட்ரியே அதுதான் கர்மத்துக்கு. அப்போ அந்த லாஸை
அந்த ஒரு இழப்பை எப்படி நம்ம ஹம்பிளாக ஏற்றுக்கிட்டோம், எப்படி நம்ம வந்து ஒரு 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 ஸ்பரிசத்தோடு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இது வந்து நம்மளுக்கு கர்மம் நம்மளுக்கு என்ன திருப்பி கொடுக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது. கர்மம் என்ன திருப்பி கொடுக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஒரு ஞானம் வந்துருச்சு, அது ரீதியாக ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா கர்மம் கழிஞ்சு கிளம்பிடும். இல்லை அப்படின்னா திரும்ப திரும்ப வந்து அது புரிய வைக்க, அந்த ரியாலிட்டியை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் கர்மா அப்படிங்கிறது. சனி அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு டீச்சர். சனியை பொறுத்த வரைக்கும் கர்மத்துக்கான டீச்சர் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டேஷன் என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஆன்மாவுடைய மெச்சூரிட்டி என்ன அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குறது. வெளியில் சனி சொல்லி கொடுக்குற பாடங்கள்லாம் எப்படி இருக்குன்னா பயங்கர ஹார்ஷாக தான் இருக்கும். ஆனால் நம்மளை அப்படியே ஒரு மோல்டு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். பனிஷ்மெண்ட் கிடையாது. நம்ம ஸ்கூல் காலங்களையும் எப்படி இருக்கும், ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரக்கு டீச்சர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, ஸ்கூலுக்கு போகிறக்கே பயமாக இருக்கும். ஆனால் அதோடைய பிரதிபலன் எப்படி இருந்தது, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை நோக்கி நம்ம வந்துட்டோம். அப்போ இந்த கர்மகாலம் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஸ்கூலுக்கு படிக்க வந்த மாதிரி தான். அங்கே ஜாலியாக விளையாடவும் செய்யலாம், பிடிச்ச விஷயங்களை கற்றுக்கவும் செய்யலாம், அங்கே டெஸ்ட்டும் இருக்கும். இதையெல்லாம் நம்ம எப்படி கடந்து வந்தோம் அப்படிங்கிறது தான் வந்து கர்மகாலம் சொல்லக்கூடியதாகவே இருக்கும். இப்போ சனி என்ன பண்ணுன்னா, இதே தான் நம்ம ஸ்கூல் பேட்டர்ன் தான் நம்ம பார்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத சனி நம்மளுக்கு சோதிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. மாயைகள் நிறையா இருக்கும். நம்ம ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு, ஒரு ஸ்கூலுக்கு நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா பயங்கர கனவுகளோட மாயைகளோட நம்ம போவோம் இல்லையா? அப்படியாவது படித்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடணுங்கிற எண்ணம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே உண்டு. ஆனால் அந்த உழைப்பு போட்டு படித்தவங்க தான் அந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவாங்கன்னே ஒன்று இருக்கும்ல. அந்த மாதிரியான விஷயங்கள் மாயையிலேருந்து ரியாலிட்டி வேர்ல்ட், படிப்பு எவ்வளோ கஷ்டம், எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட வேண்டியது இருக்குன்னு தான் வாழ்க்கை பாடங்களும் நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. எப்படி நம்ம தெளிவடைஞ்சு வந்தோம், இல்லைன்னா மீண்டும் மீண்டும் ஸ்கூலில் எப்படி நம்ம ஃபெயிலாகி படிச்சுட்டு இருப்போமோ அதே மாதிரி தான் வாழ்க்கை பாடங்களும் திரும்ப திரும்ப நம்ம கற்றுக்கிட்டே இருக்க மாதிரியான அந்த லூப் ஹோல்குள்ளே நம்ம இருப்போம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த பயம் அப்படிங்கிறது கர்மா முதல்ல நம்மளுக்கு கொடுக்கும். அந்த பயம் எப்படி கொடுக்கும்னா, எதையாவது நம்ம இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தையும் நமக்கு கொடுக்கும். இல்லை இந்த பயம் இன்னும் பத்தலை, இன்னும் அந்த பயத்துக்குள்ளேயே நான் மூழ்கி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த பயம் எப்போவுமே காலத்துக்கு நின்றுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். இந்த பயத்துக்குள்ளேருந்து நம்ம வெளியே வந்தோமா, கர்மாங்கிறது ஒரு சீசன் மாதிரி, அது எல்லா நேரமும் அப்படியே இருக்காது, அது மாறத்தான் போகுது, அப்படித்தான் அது தர்மமாகவே மாறும் அப்படின்னு. இந்த நல்ல கவனிச்சிங்கன்னா தெரியும், சனி வந்து கொல்லாது அப்படின்னு ஒன்று இருக்குது. எது நம்மளை கொல்லலையோ அது நம்மளை உறுதிப்படுத்த தான் வந்திருக்குங்கிறது புரியும். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு படிக்க போகிறோம் அப்படின்னா என்ன ஒரு அழுத்தம், என்ன ஒரு ப்ரெஷர். இப்போ இந்த காலத்து குழந்தைங்க அதெல்லாம் அனுபவிக்கிறதில்ல. 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் எல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க, ஐயோ நாங்கள் ஸ்கூலுக்கு போனப்போ எங்கள் டீச்சர் இந்த அடி அடித்தாங்க, அதனால தான் நாங்கள் இப்படி இருக்கோம், அதனால தான் இந்த ஒபீடியன்ஸ்குள்ளே நாங்கள் இருக்கோம் அப்படின்னு. அந்த ஒபீடியன்ஸு எத்தனை குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறப்போ அழுவாங்க. இப்போ இருக்க ப்ரெஷர் காலங்கள் வேறு. இப்போ வந்து இப்படி மார்க் வாங்கணும், அப்படி மார்க் வாங்கணும், ரொம்ப காம்படிட்டிவாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஒபீடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போகும் பொழுது, ஸ்கூலுக்கு லேட்டாக போனால் லேட்டுன்னு வெளியே நிற்க வைப்பாங்க, அது ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே என்னது, திருத்தல்கள் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கர்மா நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும். அதனால தான் வந்து அது நம்மளை கொல்லாது, அதை நம்ம ஸ்ட்ராங் பண்ண தான் அது வந்திருக்கு. கர்மம் ஸ்ட்ராங் பண்ண தான் வந்திருக்கு. ஆன்மீகத்துக்கான ஒரு வளர்ச்சி, ஆன்மீக பற்றின ஒரு உண்மையை சொல்லக்கூடிய அமைப்புங்கிறது கர்மத்துக்கு ஜாஸ்தியாகவே உண்டு அப்படிங்கிறது. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, இப்படியே இருந்துக்கிறேங்க, இப்படியே நான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேங்க, இந்த சஃபரிங் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. முயற்சி பண்ணி மட்டும் வரவே மாட்டாங்க. அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. யாராவது வந்து காப்பாற்றுவாங்க, யாருமே வந்து காப்பாற்ற மாட்டாங்க. நம்ம தான் முயற்சி எடுத்து அந்த கர்மத்திலிருந்து வெளியே வரணும். இல்லைன்னா அந்த கர்மம் உங்களுடைய ஜென்ரேஷன்ஸுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். தர்மம் அப்படிங்கிறது ஒரு விஸ்டம் மாதிரி, அதாவது ஒரு தெளிவு நிலைக்குள்ளே போன மாதிரி தான். அதுதான் அந்த கம்ப்ளீஷன், கர்மத்திலிருந்து ஒரு தர்மத்துக்கு போகிறது அப்படிங்கிறது. இது வந்து இந்த கம்பேஷன் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, ஒரு ஒரு முழுமையடைதல் தான் கிட்டத்தட்ட. மற்றவங்க கிட்ட நம்ம எந்த எதிர்பார்ப்புகளுமே இல்லாமல் ஒரு உண்மை நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த கம்பேஷன். அதுதான் தர்மமாகவே பார்க்கப்படுது அப்படிங்கிறது. எப்போ கர்மம் தர்மமாக மாறும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த காயங்கள் எப்படி ஒரு மருந்தாக மாறுகிறது அப்படிங்கிறது தான் கர்மம் எப்படி தர்மமாக மாறும். அதாவது அந்த விஸ்டம், அந்த பெயின்லேருந்து ஒரு விஸ்டம் அவங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கிறது தான் கர்மம் டு தர்மம் அப்படிங்கிறது. கர்மம்னாலே முன்னாடி நான் சொன்ன மாதிரி தண்டனை கிடையாது. கர்மம் அது ஒரு மூமெண்ட், ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட். நம்ம செஞ்சதுக்கான ஒரு எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது அதை காட்டுது. அது என்ன
காஸ் அண்ட் எஃபெக்ட். ஒரு விஷயத்த நம்ம முழுசா முடிக்கல, அந்த பாடத்தை நம்ம முழுசா படிச்சு முடிக்கல. இது ஒரு பேட்டர்ன். இது அசிரரி மாதிரி நம்மளுக்கு திரும்ப திரும்ப ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான். சம்டைம்ஸ் நம்மளுக்கு புரியவே புரியாது. இந்த கர்மம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இது எங்க போய் முடிக்கணும், எப்படி வெளியே வர்றது, லூப் ஹோலை தேடிக்கிட்டே நம்ம இருப்போம். அந்த லூப்புக்குள்ள இருந்துட்டே நம்ம தேடிட்டு இருப்போம். அப்போ இந்த சோல் வந்து எவால்வ் ஆயிட்டே இருக்குது. அதாவது அதுக்குள்ளேயே சுழண்டுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ஆன்மா. இந்த ஆன்மாவை எப்படி நம்ம இந்த கர்மத்துக்கிட்ட இருந்து வெளியே கூட்டிட்டு வந்தோம் அப்படிங்கிறது. கர்மம் எப்படி வரும்? வலிகளோட தான் வரும். ரிப்பீட்டுங்கிறத வரும். குழப்புன்னு குழப்பி அடிக்கும். இது வந்து இந்த கர்மம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபேமிலிக்குன்னு சில பேட்டர்ன்ஸ் இருக்கும். இந்த குடும்ப பேட்டர்ன். அம்மா எந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அம்மா என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி இருக்கும். இப்போ சமீப காலத்துல கூட நான் ஒருத்தருக்கு வந்து ஜாதகம் பார்த்த பொழுது சனி ராகுவோடைய சேர்க்கை வந்து சுகஸ்தானம், அதாவது லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்துல அவருக்கு இருந்தது அப்படின்னு ஒன்று இருந்தது. அப்போ நான் அவர் வந்து எனக்கு அவர் ஜாதகத்தை எடுத்தப்பயும் எனக்கு தெரியும் அவர் மிக பெரும் குழப்பவாதி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எனக்கு தெரியும் அவர் ஜாதகத்தை எடுத்தப்ப சரி, எக்ஸ்பெக்ட் பண்ண டியூரேஷனை விட இந்த கால் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது, என்ன நான் சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் உட்கார்ந்தேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குழப்பவாதியை தான் நான் பார்க்க போகிறேன். எனக்கு அது தெரியும். அவருக்கு ஜோதிடம் என்னன்னு தெரியாது, ஆனால் தெரிஞ்ச மாதிரி அவர் உட்கார்ந்துருப்பாரு. பல கேள்விகள் கேட்க என்கிட்ட போகிறாரு, ஆனால் எதுவுமே கரெக்டாக இருக்காதுங்கிறதும் எனக்கு தெரியும். அப்போ அவருக்கு புரிய வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சொல்லணுமே அப்படின்ட்டு அவருடைய அந்த சந்திரன் ராகு காம்பினேஷனை அந்த லக்னத்திலிருந்து 4ஆம் ஸ்தானத்தில் நான் பார்த்துட்டு, இது உன்னுடைய தாய் ஸ்தானம், நீங்கள் உங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், உங்கள் அம்மா என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, உங்கள் அம்மாவோட எமோஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, புரிஞ்சிருக்கா, உங்கள் அம்மாவை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா, உங்கள் அம்மாவோட எண்ணங்களை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா அப்படிங்கிறத நான் கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, எங்கள் அம்மா வந்து எனக்கு 4 வயசாக இருக்கும் பொழுதே எங்கள் அப்பா விட்டு பிரிஞ்சு அவங்க வெளியே போயிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மாவுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா 2ஆம் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. நான் சித்திக்கிட்ட தான் வளர்ந்தேன். அப்போ என்னுடைய சொந்த அம்மாவுடைய குணநலங்கள் எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது இங்கே அவர் புண்படுத்துறதுக்காக நான் அந்த விஷயத்த சொல்ல வரல. அவருக்கு சில விஷயங்களை உணர்த்துறதுக்காக நான் வந்தேன். அதே போலத்தான் உன்னால் எப்படி உங்கள் தாயோடைய அமைப்பை புரிஞ்சுக்க முடியலையோ, தெரிஞ்சுக்க முடியலையோ, இது சந்திரன் ராகு கிரகண தோஷம். இந்த கிரகண தோஷத்தில் உங்களாலேயே உங்களை புரிஞ்சிக்க முடியாது. உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கே தெரியாது. உங்களுடைய கேரக்டர் என்னன்னு உங்களுக்கே தெரியாது. இந்த லூப்புக்குள்ள இருந்து தான் நீங்கள் வெளியே வரணும். குழப்பத்திலேயே இருந்து மற்றவங்களையும் நீங்கள் குழப்பி விட்டுருவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அவ்வளோ சீக்கிரம் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் நச்சுன்னு புரியணும் அப்படின்னா இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ சந்திரன் ராகு தாய் ஸ்தானத்தில் இருந்தனால நம்ம அதை சொன்னோம். அந்த மாதிரி சந்திரன் ராகு நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து ஆலோசனைகள் கொடுக்கணும். அதனால பொதுவாக சந்திரன் ராகுன்னா அம்மாவை புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னெலாம் இல்லை. 4ஆம் இடத்துல இருந்ததுனால அவருக்கு நான் அதை சொல்ல வேண்டியதாக இருந்தது அப்படிங்கிறது. அதாவது அவருடைய லக்னத்துடைய அமைப்பிலிருந்து பார்க்கும் பொழுது 4ஆம் இடத்துல இருக்க எல்லாத்துக்குமே அம்மா பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவருடைய லக்ன அமைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சொன்னது அப்படிங்கிறது தான். அதோட இந்த கர்மம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் வரும். சில துரோகங்களை பார்த்துட்டு வரும். அப்போ அவங்க தனிமைக்குள்ளே போவாங்க. அப்போ இது ஒரு சைக்கிள் ரிப்பீட்ஸ். அப்போ நம்ம அதனால தான் வந்து இவங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ் எப்படி, இவங்களோட தாய் எப்படி, தந்தை எப்படி, தாத்தா பாட்டி எப்படி, இதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா அப்படியே கர்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டு வரும் அப்படிங்கிறது தான். இது எப்படி கான்ஷியஸ்னஸ்ஸாக மாறுது, நம்ம அன்கான்ஷியஸாக இருக்கும் பொழுது தான் கர்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். தெளிவு நிலை கான்ஷியஸ்னஸ் வரக்கு தான் அந்த தர்மத்தை நோக்கி நம்ம போகிற மாதிரி இருக்கும். அப்போ இது எப்படி நம்ம அலைன் பண்ணணும்? தர்மம்ங்கிறது என்னது? உண்மை கசக்க செய்யும் சில நேரம். அந்த உண்மை எப்படி ஒரு ஆக்ஷனாக மாறுச்சு, நம்ம என்ன ஸ்டெப் அவுட் எடுத்தோம், நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தோம் அப்படிங்கிறது தான் தர்மம் சொல்லக்கூடியதாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த தர்மம் எதையெல்லாம் சொல்லி கொடுக்கும்னா, எந்த விஷயங்களை நம்ம ஸ்டாப் பண்ணணும், கர்மம் எங்கிருந்து முதல்ல ஆரம்பிச்சுது, அதுக்கு ஒரு முடிவு எங்கன்னு ஒன்று இருக்குது, அந்த முடிவிலிருந்து தான் தர்மம் தொடங்கணும் அப்படின்னே இருக்குது. அப்படின்னா என்ன? இந்த கர்மம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு, நான் என்ன கற்றுக்கிட்டதை வச்சு நான் என்னை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன், என்னுடைய ஆன்மாவை நான் எப்படி வந்து ஒரு அலைன்மெண்ட்டுக்கு ஒரு ஷேப்புக்கு நான் கொண்டு வர போகிறேன், எது உண்மை, நான் எங்கே தெளிவடையணும் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே கர்மம் ஒரு பாடத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்போ கர்மம் அப்படிங்கிறது என்னது? கர்மம்னாலே கர்ம பாடம், கர்மம்னாலே இட் இஸ் அ லெசன் அப்படிங்கிறது தான். அப்போது தர்மம் என்ன பண்ணுது? தர்மத்தோட வேலைங்க என்னவா இருக்குது அப்படின்னா, கர்மம் சொல்லி கொடுத்த பாடத்தை
எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம வாழ்க்கையை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து தர்மம் சொல்லி கொடுக்குறதாவே இருக்கும். அப்படிதான் கர்மம் ஒரு தர்மமா அது ஒரு செயின் மாதிரி. அந்த செயின் மாதிரி இருந்து நம்மளை பவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும், நம்மளை ஷேப் பண்ண ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான். இந்த ஷேப் பண்ணி என்ன பண்ணும், நம்மளை வந்து இந்த லிபரேஷன் நம்ம சொல்றோம்ல, அந்த ஒரு ஆசுவாச நிலை, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தான் தர்மம் நம்மளை கூட்டிட்டு போகும் அப்படிங்கிறது. எப்பவுமே கர்மாலேயே இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? எனக்கு ஏன் இது நடக்குது, ஏன் எனக்குன்னு பார்த்து இப்படி நடக்குது, நான் என்ன செஞ்சேன், இந்த கடவுளை கேள்வி கேளு, இவங்களை கேள்வி கேளு, அவங்கள கேள்வி கேளு அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் எப்படி கேட்கணும்னா, எனக்கு இப்படி ஒரு கர்மம் நடந்துட்டு இருக்குன்னா இது மூலியமா நான் என்ன தெளிவு நிலை அடைய போறேன், எப்படி நான் வெளியே வரப்போறேன், என்னுடைய சோல் எப்படி ஒரு மூவ் ஆன் பண்ணி போக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம கேள்விகளாக கேட்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது அது தர்மமாகவே மாறும் அப்படிங்கிறது. அப்போ அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிறது. பொதுவாக எல்லாரும் ஆன்மீகம்னா என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னா, கோயிலுக்கு போய் விளக்கேற்றிட்டு வந்துட்டு எல்லா கோயிலையும் சுற்றிட்டு டூர் மாதிரி புண்ணியஸ்தலம் பரிகாரஸ்தலம் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தோன்னே கர்மம் தர்மமாக மாறிடுமா? கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு பரிகார முறைகள், ஒரு அளவுக்கு பேலன்சிங் பண்ணுறதுக்கு தான் அந்த விஷயங்கள். அங்கே போன கர்மம் கரையும், கர்ம பாரங்கள் குறையும். ஆனால் முழுமையாக கர்மங்கள் எங்கேயும் காணாமல் போயிடாது அப்படிங்கிற உண்மையை எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த காயங்கள் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தர்மம் மாதிரி கூட்டிட்டு போகும். பயங்கள் நம்பிக்கையாக மாறணும் அப்படிங்கிறது தான். நம்ம பக்தி கூட பயத்துல பக்தியா இருக்கமா, இல்லை ஞானத்தோட நம்ம வந்து கடவுள்கிட்ட பக்தியா இருக்குமா அப்படிங்கிறதெல்லாமே நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ணி பார்த்துக்கணும். இந்த தனிமை ஆகாது அப்படிங்கிறது. நிறைய பாரங்கள் சுமந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அந்த பாரங்கள் எப்படி மற்றவங்களுக்கு சர்வீஸாக மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கர்மம் வந்து உங்களை அழிக்க இருக்கலாம் வரல, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது ஏதோ ஒரு விஷயத்த, ஒரு ஆழ்ந்த அர்த்தத்தை ரிவீல் பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த கர்மம் வருது அப்படிங்கிறது. அப்போது சில பேர் வந்து உடல் ரீதியாக கர்மாவை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் மன ரீதியாக கர்மாவை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அது என்ன உடல் ரீதி மன ரீதி அப்படின்னா, உடல் ரீதியாக அனுபவிக்கக்கூடியது சூரியன் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும், மன ரீதியாக அனுபவிக்கக்கூடியது சந்திரன் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போது இந்த டிஃபிகல்ட்டான ஒரு டைம் பீரியட்லாம் இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு டீச்சர் வந்து நம்மளை அப்படியே நொந்து போக வச்சு, வெந்து போக வச்சு, திரும்ப திரும்ப காயங்கள் கொடுத்து நம்மளை ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த சஃபரிங்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வர்றதுக்கு தான் பார்க்குமே தவிர்த்து, உயிரை மட்டுமே வச்சுருக்குங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். உயிர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா என்ன? உயிர் கொடுத்துருக்குது அப்படின்னா அந்த உயிரை ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக நம்ம பெறப்படுத்திருக்கோம்னா இதிலேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் சொல்லுது. அப்போ இந்த ப்ரீதிங், இந்த என்விரான்மெண்ட்டை எந்த மாதிரி நம்ம சுவாசிக்கிறோம், நம்ம சுவாசம் கூட கர்ம தர்மங்களை சொல்லும். நம்மளுடைய உடம்பை நம்ம பேணி காக்கிறதுமே வந்து கர்மத்திலிருந்து தர்மத்துக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த உடல் என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த கர்மாவை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணு, லிசன் பண்ணு, எதையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ஒரு பேலன்ஸ், எல்லாமே ஒரு பேலன்சிங்குள்ளே நீங்கள் வாங்க. ஏன்னா இந்த உடல் அப்படிங்கிறது என்னது, இது வந்து ஒரு வெசல் தான். இந்த வெசலுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இந்த உடல்ங்கிறது ஜஸ்ட்டு நம்ம இந்த ஆன்மா மாறிக்கிட்டே தான் இருக்கும் உடல்லேருந்து. அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு கோவில் மாதிரி. இந்த கோயிலை எந்தளவுக்கு நம்ம மதிக்கிறோம், ஒரு ஹானர் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. இது என்ன அப்படின்னா, ஒரு பவுண்ட்ரிஸ் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் செட் பண்ணணும் அப்படிங்கிறது. எப்போவுமே நோய்வாய்ப்பட்டு இருக்க மாதிரியே மனநோயோ உடல் நோயோ அதிலிருந்து வெளியே எப்படி பியூரிஃபை ஆகி நம்ம வரோம் அப்படிங்கிறது, இந்த எக்ஸாஷன்லேருந்து எப்படி ஒரு சிம்பிள்சிட்டியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம ரிட்டர்ன் ஆகி வரோம் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த பாடி, இந்த உடல் அப்படிங்கிறது வெறும் தசைகளால் மட்டும் ஆனதில்லை, இது வந்து ஒரு வடிவமைப்பு. என்ன ஒரு வடிவமைப்பு இந்த இயற்கை பண்ணியிருக்கு. எத்தனையோ பேர்த்துக்கு வந்து ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும், எதையோ நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு இந்த தவறான முடிவுகளுக்கு போகிறது, உடலை வருத்திக்கிறது, இதெல்லாமே கர்மந்தான். இதெல்லாம் விட்டு வெளியே வர்றது தான் தர்மத்தை நோக்கி போகிறது அப்படிங்கிறது. மெடிக்கல் கேர் அப்படிங்கிறது எப்போவுமே அவசியம். சில பேர் உடலை ரொம்ப அலட்சியப்படுத்திடுவாங்க, திரும்பி அது கர்ம லூப்புக்குள்ளே இருக்கிறது தான். உங்கள் உடல், உங்கள் மனசு, இது எல்லாத்தையுமே நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி பார்த்துக்கணும், யாரும் சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் கர்மம் நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயமாவே இருக்கும். சில பேர்லாம் நோயோடையே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த நோயிலிருந்து மனசு தான் மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். இது எல்லாமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது என்ன அப்படின்னா,
இன்னும் புரியிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு தங்கம் எப்படி உருவாகுது அப்படின்னு ஒண்ணு இருக்குதுல்ல. ஒரு லெட்டுன்னு ஒண்ணு சொல்லக்கூடியதுலேருந்து தான் தங்கம் உருவாகுது. அதாவது கர்மத்திலேருந்து அதுவே தர்மம். அதனால தான் குருவுக்கு வந்து தங்கம்னு சொல்லப்படுது. அதே மாரி ஒரு விஷம் தான் மருந்தா மாறுது. விஷம்ங்கிறது கர்மம், மருந்து அப்படிங்கிறது தர்மம். அதே மாரி அதே மாரி கர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மள எல்லாம் உடைச்சு சிதைச்சு போட்டு நம்மளோட பீஸ் பீஸா ஆக்குற மாரி பண்ணிடும். இந்த புரோக்கன் பீசஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி நம்ம வந்து திரும்பி ஒரு பசில் தான் நம்மளுடைய வாழ்க்கை. இந்த பசில எப்படி நம்ம ஒண்ணு சேர்த்து, நம்மள நாமே ஒரு ஒரு இந்த யூனிவர்ஸுக்கு சமர்ப்பிச்சோம், ஒரு ஆஃபரிங்கா நம்ம எடுத்துக்கிட்டோம், ஆஃபரிங்கா நம்ம குடுத்தோம் அப்படிங்கிறது தான் தர்மத்தின் பாதையில போகக்கூடிய அமைப்பாவே இருக்கும். நம்மள வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம வாழ்க்கையில யாராவது விரும்பியிருப்போம். அவங்க நம்மள வந்து விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள ரொம்ப டீப்பா லவ் பண்ணி அவங்களையே நெனச்சுக்கிட்டே இருக்கிறதும் கர்மா தான். அதுலேருந்து எப்படி நம்ம வெளிய வரோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு டார்க்னஸ்ல இருந்து எப்படி வந்து ஒரு வெளிச்சத்த நோக்கி போறாங்க அப்படிங்கிறது தான். டார்க்னஸ் அப்படிங்கிறது கர்மம். அதுதான் சனி. அந்த சனியிலேருந்து தர்மத்தை நோக்கி அவங்க எப்படி போனாங்க அப்படிங்கிறது தான். அதோட என் வாழ்க்கையே ஒரு ஜெயில் மாரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதும் கர்மம் தான். இந்த ஜெயில் எப்படி வந்து கோவிலா மாறுச்சு அப்படிங்கிறது தர்மம் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு செயின் பாத். இந்த செயின புடிச்சுக்கிட்டு நம்ம எப்படி போயிட்டுருக்கிறோம் அப்படிங்கிறது தான் கர்மத்திலிருந்து தர்மத்த நோக்கி போகிறது. ஏன்னா, நெறைய இந்த புராண கதைகள்லாம் நம்ம படிக்கும் பொழுது, இந்த மனித வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இது வந்து இந்த மனித வாழ்க்கை வந்து ஒரு புனித பயணமாவே பார்க்கப்பட்டது. ப இந்த இந்த புனித நூல்கள்லாம் எடுத்து நம்ம படிக்கிறப்போ நமக்கு தெரியும். இந்த வாழ்க்கை பயணத்துல இந்த ஸ்கூல்ல நம்ம என்னென்ன படிக்கிறோம், இந்த கர்மாங்கிற ஸ்கூல்ல நம்ம என்ன படிச்சு, என்ன கத்துக்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறத என்ன சஃபர் பண்ணணும், படிச்சோமா, நம்ம வந்து அத புரிஞ்சுக்கிட்டோமா, நம்ம தெளிஞ்சோமா, உண்மை என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுச்சா, இன்னும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஹம்பிளான ஒரு லைஃப் நம்ம வாழணும், இன்னும் இன்னும் மத்தவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு உபயோகமா நம்ம இருக்கணும், இன்னும் நம்ம எவ்வளோ ஃப்ரீயா இருக்கணும், இப்படி நெறைய விஷயங்கள் கர்மத்திலேருந்து தர்மத்துக்கு நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துட்டே இருக்கும். இந்த கர்மாவ ஃபர்ஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த கர்மாவ நம்ம அக்செப்ட் பண்ணுனா மட்டுமே, அது பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாவே நம்மளுக்கு மாறும் அப்படிங்கிற மாரி இருக்கு. அதே மாரி இந்த கர்மம் என்ன அப்படின்னா, நம்ம கடவுள்ட்ட வேண்டுறது கூட ஒரு தெளிவான ஒரு முறையில, ஒரு டிவோஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, கடவுள்ட்ட போறப்போ. டிவோஷன்ங்கிறது என்னது? ரொம்ப டிவோட்டடா நம்ம அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது தான் டிவோஷன் அப்படின்னு சொல்லப்படுது. சர்விஸ் மாரி போகணும். கோயிலுக்கு போறப்போ, சாமி வந்து நெறைய பேர் செய்ற தவறு என்ன தெரியுமா? கோயிலுக்கு போனோனே, கடவுள் வந்து நம்மளுக்கு வேலையாள் கிடையாது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுப்பாங்க. "கடவுளே, இதெல்லாம் நீ எனக்கு பண்ற. இதெல்லாம் பண்ணுனா, உன்ன நான் கடவுள்னு ஏத்துக்கிறேன்." இல்லை, நான் ஏத்துக்க மாட்டேன். கடவுள் யாரு நமக்கு? அங்க டோட்டலா நம்ம அர்ப்பணிச்சு போய் தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி, சரண்டரிங் பண்ணி உட்கார்ந்தா மட்டுமே, நமக்கு என்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்குதோ அது நடக்கும். ஆல்ரெடி நம்ம ஜாதக கட்டம், நம்மளுடைய மேப் நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த மேப்ல என்ன லூப் ஹோல நம்ம கண்டுபிடிச்சு போயி, நம்ம வெற்றி அடைஞ்சோமா இல்லையாங்கிறது தான் வாழ்க்கை. அதுக்கான வழிகாட்டுதல் வேணா நம்ம கேட்கலாம். கடவுளே எனக்கு சரியான ஒரு வழிய காட்டு. இந்த மாரி ஒரு லூப்குள்ள இருக்கேன். எனக்கு வந்து நான் லிசன் பண்றேன். அப்படிங்கிற மாரி கேட்டு நன்றி சொல்லிட்டு வரணும். இதுவரைக்கும் குடுத்தமைக்கு நன்றின்னு சொல்லிட்டு வந்தா தான் அடுத்த விஷயத்துக்கு போக முடியும். கோயிலுக்கு போய் புலம்புறது ஒரு கர்மா. கோயில்ல போய் அழுகுறது ஒரு கர்மா. அதனால வந்து ஒரு சமநிலை, ஏற்றுக்கக்கூடியது அக்செப்டன்ஸ் இதுதான் வந்து கோயிலுக்கு போயி கர்மத்த தர்மமா மாத்தக்கூடிய அமைப்பாவே அதுதான் இருக்கு. ஏன்னா, கோவிலுக்கு போறதுங்கிறது என்னன்னா, என்னத்த குடுத்தாலும் அங்க பெருகிக்கிட்டு வரும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. கோயில்ங்கிறது என்னது? குரு. அந்த குரு எத குடுத்தாலும் பெருக்கும் அப்படிங்கிறது தான். சில பேர் வந்து வெயிட் போட்டு நம்ம பார்த்துருப்போம். அகண்டு அகண்டு போயிட்டே இருப்பாங்க. கொலஸ்ட்ரால் அதிகமாயிட்டே போகும். நீங்க எதை விதைக்கிறீங்களோ, அது அதிகமாகிட்டே போகும் அப்படிங்கிறது தான் வந்து தர்மம் சொல்லக்கூடிய விஷயமாவே இருக்கும். அப்போ இந்த கர்மம் அகண்டு போயிறக்கூடாது. அது தர்மமா உங்களுக்கு மாறணுங்கிறதும் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஃபர்கிவ்னஸ் அதாவது மறக்கணும், மன்னிக்கணும்னு ஒண்ணு இருக்குது. அது டிசிப்ளினா இருக்கணும், ஒழுக்கத்தோட இருக்கணும். சரியான முறையில அந்த செயல்பாடுகளை நம்ம செய்யணும். அப்பதான் அது தர்மமாவே மாறும் அப்படிங்கிறது. அதான் ஆல்ரெடி நான் சொன்னது. அந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்ல இருந்து எப்படி நம்ம கான்ஷியஸ் ஆனோம் அப்படிங்கிறது. அப்ப கர்மா என்ன சொல்லும்? இதுதான்ப்பா உன்னுடைய லைஃப் பேட்டர்ன் அப்படின்னு கர்மா நம்மள்ட்ட சொல்லிரும். அப்ப தர்மம் என்ன சொல்லும்? சரி ஓகே இதுதான் பேட்டர்ன் நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும்.
தெரிஞ்சாதான் அந்த பேட்டர்ன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னிக்குள்ளேயே நமக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ கர்மம் என்ன சொல்லும்? இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்துருச்சு, ஓகே, நீ இதுக்குள்ளே தான் நீ இருந்துகிட்டு இருக்க அப்படின்னு கர்மம் சொல்லும். தர்மம் என்ன சொல்லும்? சரி, ஓகே, இதை எப்படி நான் புனிதமாக மாற்றிக்கிறேன், நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் தர்மம் சொல்லும். அதே மாதிரி கர்மம் என்ன சொல்லும்? இதெல்லாம் காயங்கள், இன்னும் உனக்கு காயங்கள் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா தர்மம் சொல்லும், சரி, ஓகே, நானே அதை ஹீல் பண்ணுறேன், நானே அதை சரிப்படுத்துகிறேன் அப்படிங்கிறது தான். இதுதான் நம்மளுடைய மேப் சொல்கிறது. மேப்புங்கிறது என்னது? நம்மளுடைய ஜாதக கட்டம். நம்மளுடைய ஜாதக கட்டம் இதை தான் சொல்லும். இங்கே ஒருத்தர் அடிக்க போகிறாரு, இங்கே சனி இங்கே உட்கார்ந்துருக்கு, இங்கே தர்மம் இங்கே உட்கார்ந்துருக்கு, உங்களுடைய புண்ணியம் இங்கே உட்கார்ந்துருக்கு. இந்த லூப் ஹோல்லாம் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக இல்லை, உங்களை இந்த பிரபஞ்சம் மறக்கவில்லை, கர்மம் உங்களுக்கு நல்லது பண்ணுறக்கே வந்திருக்கு அப்படிங்கிறது தான். அதுதான் கர்மம் தர்மமாக மாறுறதும். இந்த வாழ்க்கையில் கர்மம் நிறைய வழிகள் நம்மளுக்கு கொடுத்துச்சுல்ல, இந்த வழிகள் எங்கேயுமே வேஸ்டாலாம் போகாது. அது வேஸ்ட் ஆகிறதுக்கும் இந்த விதி முதல் விடாது. அதை எப்படி நம்ம செயல்படுத்தணும்? இப்போ நம்ம ஸ்கூலில் போய் படித்த படிப்பு எங்கேயாவது வேஸ்ட் ஆகுமா? நம்ம யூஸ் பண்ணல, அவ்வளோதான். நம்ம யூஸ் பண்ணுனா அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதே விஷயந்தான் இங்கே கர்மம் சொல்கிறதும். அப்போது ஒரு சஃபரிங் எப்படி ஒரு சர்வீஸாக மாறுது, எப்படி ஒரு சர்வீஸ் ஆஃப் ட்ரூத்தாக மாறுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த கர்மம் எல்லாத்தையுமே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் நம்ம பிறப்படுத்தி நம்ம வந்திருக்கோம். அப்போது இந்த கர்மங்கிறது எண்ட் ஆஃப் த ஸ்டோரிலாம் கிடையாது. அதை பார்த்து நம்ம பயந்துக்க கூடாது. இது ஒரு டோர்வே, இது ஒரு லூப், ஒரு பர்பஸ். கர்மம் ஒரு பர்பஸ் என்னன்னு சொல்ல, என்ன காரண காரியத்துக்காக நம்ம வந்திருக்கோமோ, கோயிலில் போய் சதா காலத்துக்கும் பரிகாரம் பண்ணிட்டு இருக்கிறது கர்மத்திலிருந்து விடுபடுறதுக்கான அமைப்பு கிடையாது. அதுக்கான வழி என்னன்னு கண்டுபிடிச்சு போகிறதே அதுக்கான வழிவகையை கண்டுபிடிச்சு போகிறதே கர்மத்திலிருந்து தர்மத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பாகவே பார்க்கப்படுது. இன்னும் கர்மம் தர்மத்தை பற்றி அடுத்த வர வீடியோவில் என்னென்ன ராசிகள், 12 ராசிகளும் எப்படி கர்மத்திலிருந்து தர்மத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி நான் இந்த அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. முதல்ல இந்த கர்ம வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ராசிகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும்.